கைஸ், நாங்கள் நேற்று நைட் வந்துட்டு ஏற்காடு வந்திருந்தோம். இது வந்துட்டு இன்னைக்கு காலையில் மார்னிங் ஜீப் சஃபாரி. வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கார் பார்த்தோம், GHAR கார். அது பார்த்தோம், அதோட குட்டியோ நெரிஞ்சு எடுத்து போட்டுட்டு வந்துட்டோம் உள்ள. மார்னிங் சன்ரைஸுக்கு போகலான்றது பிளானு. ஆனால் இப்போ சன்ரைஸ்லாம் வந்து அதை விடுங்க, இங்கே பாருங்க பயங்கரமான ஒரு ஸ்பாட். மார்னிங் சன்ரைஸுக்கு போகலாங்கிறது தான் பிளான் ஆக்சுவலாக. இப்போ சன்ரைஸ்லாம் வந்து நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, காசு கட்டிட்டோமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஒரு பக்காவான வியூ இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்க, எங்க கூட வந்தவங்க எல்லாரும் அங்கே இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பாருங்க இங்கே ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். எப்படி ஸ்பாட்? கேட்டு போட்டிருக்கடா, எல்லாம் சூப்பராக பண்ணலாம்டா. இங்கே பாருங்க இந்த வீடு. ஆனால் இந்த வியூவும் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்க கைஸ் அந்த வியூவை. வாவ், ஆஹா, சீரியஸ்லி செம்மையாக இருக்கு. இதுதான் ஆக்சுவலான வியூ பாயிண்ட். பட் இதை விட அதுதான் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போது யாராவது இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரில எனக்கு. நான் மாட்டுக்கு போயிட்டுருக்கேன். கீழே பைனாப்பிள் செடியெலாம் வளர்ந்துருக்கு. ஒன்று சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த வீட்டுக்காரங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், இப்போ நாங்கள் ஆஃப் ரோடிங்க்கு வந்தோம். போச்சுடா, ரூட் எப்படி இருக்குன்னு மட்டும். We are at an OG spot now. இங்கே பாருங்க எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்கிறா லோக்கி. கைஸ், இப்போ அங்கேருந்து இப்போ வேற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோம். இங்கே பாருங்க பின்னாடி இருக்க அந்த இடம், மேலே ஸ்கைலாம் எப்படி இருக்குன்ட்டு. கூட வந்த ஆளுங்கள்லாம் வர முடியலன்னு சொல்லிட்டுதோ அங்கேயே உட்காந்துட்டாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது, எங்கே போனாலும் ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, ஏறி இறங்கிடணும். அதனால் வந்துட்டேன். சூப்பராக இருக்குல்ல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி அண்ட் மெதுவடை எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. நான் வேறு இது ஒரு கிளிப்பிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்தேன். எல்லாம் எதுக்கு எந்திரிச்சு போகிறேன்னு கேட்டாங்க. டக்குன்னு நான் உள்ள போகிறேன். ஆக்சுவலாக இப்போ என்ன கதையாச்சு அப்படின்னா, ஹைக்கிங் போகலாம், ஒரு இடத்துல ரிவர் இருக்குது, பயங்கரமாக தண்ணி வருது அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் தண்ணியும் வரல, ஒரு இலவும் வரல, ஏதோ இப்படி தான் இருக்குது. அதனால் குளிக்கலான்னு இப்போ வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், 5 கிலோமீட்ரு நடந்த அப்புறமேட்டு தண்ணி இல்லை. அங்கே ஒரு கேங்கு.